ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம், அதாவது அரசுனுடைய உதவித்தொகை வந்து எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது, அதாவது PM கிஸ்ஸானாக இருக்கட்டும், LPG சப்சிடியாக இருக்கட்டும், இல்லை மகளிர் உதவித்தொகையாக இருக்கட்டும், அது எந்த அக்கௌண்ட்டில் எனக்கு கிரெடிட் ஆகுது அப்படின்னு தெரியல, இல்லை அந்த அக்கௌண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு கூகுளில் போய்ட்டு NPCI, அதாவது நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கவர்மெண்ட்னுடைய அஃபீஷியல் ஸ்கீம் இந்த லிங்க்குள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே மெனுஸ் இருக்கும், ப்ராடக்ட்ஸ், கன்சியூமர் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அதில் கன்சியூமர் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணிங்க, மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய சப்மெனு ஓப்பன் ஆகும். அதில் பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர், அதாவது பேஸ் பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படிங்கிற பேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் நிறைய மெனு காட்டலைங்களா. ஹோம், ஆதார் சீடிங், டீசீடிங், அக்கௌண்ட் டீடைல்ஸ், ஆதார் மேப் ஸ்டேட்டஸ், ஆதார் மேப்பிங் ஹிஸ்டரி, ரெக்வஸ்ட் ஸ்டேட்டஸ் செக் அப்படின்னு இருக்குங்களா. அதில் ஆதார் மேப் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய 16 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதில் இருக்கிற கேப்சாவும் என்ட்ரு பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு DPT, அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஸ்கீமில், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய டைரெக்டாக நேரடியான ஒரு பெனிஃபிஷரி ட்ரான்ஸ்ஃபர் வந்து எந்த அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுது அப்படிங்கிறத இதில் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை OTP கொடுத்து கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் இதில் மேப்பிங் ஸ்டேட்டஸில் எனேபிள்டு ஃபார் DPTன்னு இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி என்ன பேங்க் எனேபிள் ஆகிருக்கு, எப்போ எனேபிள் ஆகிருக்கு, இது வந்து மேண்டேட் ஃப்ளாகா, அதாவது இதில் தான் வந்துட்டு DPT வந்து கிரெடிட் ஆகுமா அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பர் தான் கண்டிப்பாக எனக்கு DPT வந்து கிரெடிட் ஆகும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய உதவித்தொகை எல்லாமே இதில் தான் கிரெடிட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா. ஸோ இப்போ இதில் எனேபிள்டு ஃபார் DPTக்கு பதிலாக நாட் எனேபிள்டு ஃபார் DPT அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டத்துக்கு எனேபிள், அதாவது இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே எனேபிள் பண்ணலின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இப்போ எங்கேயுமே எனேபிள் பண்ணல அப்படின்னா அது எப்படி எனேபிள் பண்ணலாம் ஆன்லைன்லேயே அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதை ஆன்லைனே நம்மளால் எனேபிளும் பண்ணிக்க முடியும் நாட் எனேபிள்டாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி இருக்கிற பேங்க் கூட எனக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வேண்டாம், நான் வேறு பேங்க்கும் செலக்ட் பண்ணிக்க முடியும். இல்லைனா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வேறு அக்கௌண்ட் நம்பரும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சைடில் மெனு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஆதார் சீடிங் ஆர் டீசீடிங் அப்படின்ட்டு இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலயமா உங்களால் வந்துட்டு அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ என்ட்ரி ஒரு ஆதார் நம்பரில் நான் ரேண்டமாக சும்மா எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சம் டிஜிட்ஸ் கொடுக்குறேன், 12 டிஜிட்டு. இது கரெக்டான ஆதார் நம்பர் கிடையாது, அதனால தான் ப்ளீஸ் என்ட்ரி வேலிட் ஆதார் நம்பர்னு சொல்லுது. நீங்கள் கரெக்டான ஆதார் நம்பர் கொடுத்தீங்கன்னா இந்த கலர் வராது. ரிக்வஸ்ட் ஃபார் ஆதாரில் சீடிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு இப்போ நான் வந்துட்டு இதில் இருக்கிற பேங்க்கில் என்கிட்ட எந்த அக்கௌண்ட் இருக்கோ, எந்த அக்கௌண்ட் கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம் அந்த பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உட்வால் கிராமின் பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நாகாலாந்து ரூரல் பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, UCO பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ கர்நாடகா ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 95 பேங்க்ஸ் மட்டும் தான் இதில் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆக்சிஸ், HDFC இந்த மாதிரி சில பேங்க்ஸ்லாம் இல்லை. ஸோ இதுதான் ட்ராபேக்கு. இதில் இருக்கிற பேங்க்கை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். என் பேங்க் இதில் அக்கௌண்ட்டில் இந்த லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது வேலிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுன்னு சொல்லுது. நான் அதனால் அகைன் இந்த 4 டிஜிட் என்டர் பண்ணி ட்ரை பண்ணுறேன். பட்டு கரெக்டான ஆதார் நம்பர் போடாதனால வேலிட் ஆதார் நம்பர் சொல்லுது. உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் கரெக்டாக 12 டிஜிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எரர் காமிக்காது. ஸோ இப்போ இந்தியன் பேங்க் சூஸ் பண்ணிவிட்டேன். இதுக்கு தான் நான் வந்துட்டு இப்போ எனேபிள் பண்ண போகிறேன். இதுக்கு சீடிங் டைப்பில் வந்து இப்போ ஃப்ரெஷ் சீடிங், இது வரைக்கும் இதுக்கு ஆதார் சீடிங்கே பண்ணல அப்படின்னா ஃப்ரெஷ் சீடிங் கொடுத்துட்டு அக்கௌண்ட் நம்பர் என்னவோ இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துட்டு செக் பாக்ஸையும் அக்ரி பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்சாவையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆதார், இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு இந்த ஆதாருக்கு சீட் பண்ணுங்கள், DPT ஸ்கீமுக்கு எனேபிள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சப்மிட் ஆகிடும். இது வந்து ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டாக இருந்தால் நீங்கள் இதில் ஃப்ரெஷ் சீடிங்னு கொடுக்கணும் சீடிங் டைப்பில். சப்போஸ் இதை வந்துட்டு நான் ஆல்ரெடி இது சீடிங்கில் இருக்குது, நான் டீசீடிங் பண்ணணும்னா டீசீடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு அதே பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் 2 என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்போஸ் இதில் DPT எனேபிள் ஆகிருந்தால் இது வந்துட்டு டீசீட் ஆயிரும். ஓகேங்களா, வித்ட்ரா ஆயிரும். இல்லை எனக்கு ஃப்ரெஷ் அக்கௌண்ட் இல்லை, நான் வந்துட்டு இந்தியன் பேங்க்லேயே எனக்கு வேறு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு நான் சேஞ்ச் பண்ணணும், இல்லை நான் பேங்க்கையே மாற்றணும் அப்படின்னா அகைன் ஆதாரம் என்ட்ரு பண்ணிட்டு சீடிங்கில் போய்க்கோங்க. செலக்டிவ் ஒரு பேங்க்கில் போய்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ நான் பேங்க் ஆஃப் பரோடாவிலேயே என்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர், ஒரே பேங்க் 2 அக்கௌண்ட் நம்பர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். சீடிங் டைப்பில் மூவ்மெண்ட், அதாவது சேம் பேங்க் வித் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பர், சேம் பேங்க் வித் அனதர் அக்கௌண்ட், அதை சூஸ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சேம் பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட் நம்பரே மாறிக்கும். இல்லை எனக்கு பேங்க்கே மாற்றணும், அதாவது மூவ்மெண்ட்டில் வந்துட்டு ஃப்ரம் ஒன் பேங்க் டு டிஃப்ரெண்ட் பேங்க், அதர் பேங்க், இப்போ பேங்க் ஆஃப் பரோடா போல் எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியா நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் செலக்ட் ஒரு பேங்க்கில் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு நான் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் ஆஃப் பரோடா எந்த பேங்க் செலக்ட் பண்ணிங்களோ அந்த பேங்க் நியூ பேங்க் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அதர் பேங்க் கொடுத்துட்டு, இல்லைனா வந்துட்டு சேம் பேங்க் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் எந்த மாதிரி ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை சீடிங் டைப்பில் சூஸ் பண்ணிட்டு அதனுடைய அக்கௌண்ட் நம்பரை 2 டைம்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்து ஒரு பேங்க்லேருந்து வேற ஒரு பேங்க்குக்கே நீங்கள் மாற்றிக்கலாம். பட் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பேங்க் மட்டும் தான் உங்களை சூஸ் பண்ண முடியும். இந்த லிஸ்ட்டை தவிர்த்து வேறு பேங்க் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கே போயிட்டு இந்த ஃபார்ம் பேஸுங்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் பேங்க்லேயே மேனுவலாக சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் இதில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய பேங்க்கில் பண்ணலாம்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் சீடிங் டைப் வேணும், அந்த கரஸ்பாண்டிங் சீடிங் டைப்பை சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி எனக்கு என்ன பேங்க் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த பேங்க் இதில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர்ஸ் அண்ட் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு கீழே வந்துட்டு செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் நம்பர் வரும். அந்த ஸ்டேட்டஸை லெஃப்ட் சைடில் இருக்கிற மெனுவில் ரிக்வஸ்ட் இனிஷியேட்டட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல போயிட்டு என்ன மாதிரி ரிக்வஸ்ட், சீடிங்காக டிசீடிங்காக, என்ன டேட்டு, அதை வந்து ஃப்ரெஷ் சீடிங்காக, இல்லை வந்துட்டு மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர் பேங்க்கா, இல்லை சேம் பேங்க் வித் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் நம்பராக, சீடிங் டைப் என்னவோ அதை சூஸ் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் நம்பரில் இருக்கிற டேப்பில் ரெஃபரன்ஸ் நம்பரையும் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற டேப்பில் டிஃபால்ட்டாக நம்பர் இருக்கும் அதை விட்டுட்டு மற்ற நம்பர்லாம் நீங்கள் டைப் பண்ணிட்டு கேப்சாவையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு செக் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு சீடிங் கொடுத்தது வந்து சீடிங் ஆகிடுச்சா இல்லை டிசிங் கொடுத்து டிசிங் ஆகிடுச்சாங்கன்னு இது வெரிஃபை ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு என் டிபிடி ஸ்கீம்லாம் எதில் எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும்னு தெரில அப்படின்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது மூலிமா அவங்க ஆதார் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிபிடி ஸ்கீம் அக்கௌண்ட் நம்பரை மாற்றுறனாலும் இதிலேயே நீங்கள் ஆன்லைன்லேயே மாற்றிக்கலாம். This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Please click below link and install the application. Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.